Malla meets the king. Welcome my channel Raghunathan Srinivasan. Like, share, comment, subscribe. அனைவரும் இந்த ஊரில் சண்டைக்கு இடமில்லை. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஆபத்தை எதிர்க்க வேண்டும். சண்டைகளை போலீஸ் மூலமா உருட்டி தீர்த்தேன். ஆனா அரசு பிரச்சனையா? நான் நேரா டவுன் போய் அதிகாரிகளை சந்திச்சு தீர்த்து வந்தேன். அதுக்கப்புறம் முல்லா இப்ப பட்டணம் போயிட்டு வந்தா தங்களுக்காக ஏதாவது சலுகை வாங்கிட்டு வந்திருப்பாரு. முல்லா பட்டணத்துக்கு வேற விஷயத்துக்கு போயிட்டு வந்தா கூட இல்ல அமைச்சர் பாத்தீங்களா, காவல் அதிகாரிகளை பாத்தீங்களா, தளபதியை பாத்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாது. மூலா இந்த தொல்லைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சேன். அது மிகவும் நல்ல யோசனைங்க. இப்படி இருக்கப்பதான் ஒரு தடவை முல்லா தன்னோட நண்பரோட மகன் கல்யாணத்துக்கு பட்டணம் போனாரு. முல்லா திருமணம் நல்லபடியா முடிஞ்சதும் வீட்டுக்கு பயணமான முல்லா வர வழி பூரா ஊருக்கு போனா எல்லா வியாபாரிகளும் பொதுமக்கள் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்களே. இவ்வளவு தூரம் நடந்து வந்து திருமணத்தை முடிச்சுட்டு சோர்வா போய்கிட்டு இருந்த இவங்களுக்கு எல்லாம் சமாளிச்சுட்டு எப்படி நம்ம போறதுக்கு இருட்டிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்தேன். அப்பதான் முல்லாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஒரு கை பார்த்து வேண்டியதான் அப்படின்னு நேரா வீட்டுக்கு போகாம சந்தைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு மேஜை எழுதி நின்று நான் பட்டணம் போயிட்டு வந்திருக்கேன் கிட்ட எல்லாரும் எதுவும் கேட்கறீங்களா? நமக்கு ஏதாவது சலுகை? நீங்க யாரை சந்திச்சீங்க? சொன்னாரு, நான் அரசரை சந்தித்தேன். உடனே முல்லா சொன்னாரு, அவரே என்கிட்ட தனியா பேசினார் அப்படின்னு சொன்னாரு. முல்லா அரசர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. முட்டா பயலே ஓரமா ஒதுங்கி நில்லு, குதிரை இடிச்சிட போகுது. எல்லாருக்கும் குழப்பம் வந்துருச்சு. எதுக்கு அப்புறம் அவர் போற பாதையில முட்டாள் மாதிரி குறுக்க நின்னுகிட்டு இருந்தா அப்படிதான். அப்ப அரசர் போற பாதையில குறுக்கே போய் வச்சு வாங்கிட்டு வந்தீங்க. அப்பதான் முல்லா சொன்னாரு, இப்ப புரியுதா? ஒவ்வொரு தடவையும் நான் வெளியூர் போறது அரசாங்க காரியத்துக்கு நினைச்சு என்ன போட்டு தொந்தரவு செய்யாதீங்க. அதுக்கப்புறம் அதிக பிரசங்கித்ததுனால கேள்வி கேட்கிறத எல்லாரும் குறைச்சிக்கிட்டாங்க. அரசோட பிரச்சனையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்த முல்லா அப்ப உங்க பிரச்சனை என்ன பண்ணி? தன்னோட பிரச்சனை இப்படித்தான் நகைச்சுவையா முடிச்சு வச்சுட்டாரு.